எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன காட்ட போகிறோன்னா மிளகாய் சட்னிங்க, கார சட்னி. இது நான் அம்மியில் அரைச்சி பண்ண போகிறேன் இன்றைக்கி. மிக்சியில் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக நம்ம இப்போல்லாம் மிக்சியில் தான் அரைக்கிறோம் எல்லோரும். நான் வந்துட்டு அம்மியில் அரைக்கலோன்னு அம்மியில் அரைச்சி சாப்பிட்டாவே அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 10 வரமிளகா, கல்லுப்பு எடுத்திருக்கேன். நான் இதுக்கு கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தானா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 7-8 பல் உண்டு. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் அம்மிக்கல்லில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம வணக்க போகிறது கிடையாது, பச்சையாக அரைக்க போகிறோம். அது தாளிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்னான்னு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிளகாயும் இந்த கல்லுப்பு 2 மட்டும் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த 2 மட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வரலாங்க. பாருங்கள், இப்போ முக்கால்வாசி அரைச்சிட்டு முக்கால் பதத்துக்கு அரைஞ்சதுக்கப்புறம் மிளகா நம்ம அது கூட வந்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் அரைச்சிட்டோம் நம்ம. இது கூட இப்போது புளியும் இந்த அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. நான் அம்மியில் அரைச்சி பண்ணுறது கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஆனால் என்னன்னா அந்த டேஸ்ட்டு பாருங்களேன், அந்த ஒரு தடவை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வாயில் சொன்னால் நமக்கு தெரியாது, நீங்கள் அனுபவிச்சா தான் உங்களுக்கு புரியும் அது. ஆல்மோஸ்ட் அரைச்சாச்சு. 2 சுற்றி எடுத்துடலாங்க. பாருங்கள், மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. செம காரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாய் ஊறுதுங்க அந்த வாசத்துக்கு. அதுக்கும் இன்னும் தாளித்து இட்லியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. சரியான காரமாக இருக்குது. நல்லெண்ணெயில் இதை தாளித்து கொட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறமோ நல்லா காரம் வந்துட்டு இறங்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லதுங்க. அவ்வளோதாங்க இந்த சட்னி. இட்லி கூட வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இது ஆந்திராலெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள். ஆந்திரா கோல்டி சட்னிங்க. சரியான காரம், ஆனால் செம டேஸ்ட்டு வேறு. இட்லி கூட வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சட்னி அரைச்சி முடித்தாச்சு. இது இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக் சட்னி. நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. 5 நிமிஷம் 2 பூண்டு இதெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியான இது. நீங்கள் மிக்சி இங்கே இதில் அம்மியிலலாம் அரைச்சி நீங்கள் கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது. மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அம்மியில் அரைச்சா அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஈஸியான ஒவ்வொரு ரெசிபீஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஆதரவு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பாய்.